எக்ஸாம்ல ப்ராப்ளம்ஸ் நல்லா சால்வ் பண்றவங்க கூட ஒரு நம்பரை டிவைட் பண்றப்ப இதுல டிவைட் ஆகுமா அதுல டிவைட் ஆகுமான்னு சொல்லிட்டு ரொம்பவே டைம் வேஸ்ட் பண்ணுவாங்க. நீங்க மேக்ஸ்ல எந்த ஒரு சமயம் டிவைட் ரூல் தெரியாம ஃபாஸ்டா பண்ணவே முடியாது. கணேஷரோட கேட்டன் செஷன் சிம்பிளிஃபிகேஷனா சார் ஸ்பீடா அவ்வளோ சூப்பராக சால்வ் பண்ணுவாங்க. திருப்பி அது வந்து எக்ஸ்பிளைனும் பண்ணுவாங்க அந்த செஷன்ஸ்ல. ஸோ அது நல்லா ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. வெல்கம் டு நம்ம சேனல். அன்புடன் உங்கள் கணேஷ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோ இன்னைக்கான வீடியோ வந்து நம்ம டிவைட் எப்படி ஃபாஸ்டா பண்றது பார்க்க போறோம். சோ நிறைய பேர் எனக்கு கேட்டு டிவைட்கான ஷார்ட்கட் சொல்லுங்க அப்படின்னு. பட் டிவைட்கான ஷார்ட்கட்ஸ் வந்து ஒண்ணுமே இல்ல. நீங்க டிவைட் ரூல் வந்து நல்லா தெரிஞ்சு அப்படின்னா நம்ம வந்து டிவைட் பண்றப்ப ஃபாஸ்டாவே பண்ணலாம். நீங்க எக்ஸாம்ல சம் சால்வ் பண்றப்ப ஒரு நம்பரை நீங்க பாக்குறீங்க. சோ பாக்குறப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நம்பர் பார்த்தோன்னே இது 3ல டிவைட் ஆகுமா இல்ல 2ல டிவைட் ஆகுமான்னு சொல்லிட்டு நம்ம யோசிப்போம். இந்த நம்பர் பாக்குறீங்க அப்படின்னா 3ல டிவைட் ஆகும். சோ மேல வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 3ல டிவைட் ஆகுமான்னு யோசிப்போம். ஆனா இது 3ல டிவைட் ஆகாது. சோ கண்டிப்பா 3ல டிவைட் ஆகாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், இந்த நம்பர் 3ல டிவைட் ஆகுது. சோ இப்போ இது வந்து வேற நம்பர்ல டிவைட் ஆகுமா, சோ 11ல டிவைட் ஆகுமா இல்ல 13ல டிவைட் ஆகுமா 17ல டிவைட் ஆகுமான்னு சொல்லிட்டு நல்லா படிக்கிறவங்க கூட எக்ஸாம்ல வந்து இதுல வந்து டைம் வேஸ்ட் பண்ணிடுவாங்க. சோ கிளாஸ்ல நானே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்ரெடி மெயின்ஸ் கிளியர் பண்ணவங்க கூட இந்த தப்பா பண்ணி வந்து எக்ஸாம்ல டைம் வேஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ அந்த தப்பா நீங்க பண்ணாதீங்க. எந்த நம்பருமே ஈஸியா டிவைட் ஆகும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம வந்து சிம்பிளிஃபிகேஷன்ஸ் ஃபாஸ்டா பண்ணிடலாம். டிவைட் வரப்ப நமக்கு எந்த ஒரு சிரமமும் இருக்காது. சோ நீங்க வந்து உங்களுக்கு 2 என்னன்னு கேட்டா தெரியும். நம்பர் 4ல டிவைட் ஆகுமானா தெரியும். நான் ப்ரீவியஸ் வீடியோட பண்ணிருந்தேன். 8ல டிவைட் ஆகுமானா சொல்லிடுவீங்க. சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து தெரிஞ்சுக்கிறது 13 வந்து ரொம்ப முக்கியமான நம்பர். சோ இந்த நம்பர் 13ல டிவைட் ஆகும் தெரிஞ்சிச்சு அப்படின்னா எக்ஸாம்ல வந்து நம்ம பண்ற டைம் ஃபாஸ்டா இருக்கும். சோ இங்க கீழே பாக்குறீங்க 13ல டிவைட் ஆகும் தெரியுது அப்படின்னா இதுவும் 13ல டிவைட் ஆகும் செக் பண்ணிட்டோம். ஒரு 5 செகண்ட்ல செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா 13ல டிவைட் பண்ணி நமக்கான ஆன்சரை போட்டுடலாம். சோ இந்த டிவைடுங்கிறது வந்து நிறைய இடத்துல அப்ளை ஆகும். சிம்பிளிஃபிகேஷன்ல மட்டும் அப்ளை ஆகாது. நீ ஒரு கான்ஸ்டன்ட் ஒரு சம் சால்வ் பண்றப்ப ஃபைனல் ஸ்டெப் டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்ற மாதிரி இருக்கும். கரெக்டா? சோ அப்பலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நான் டிவைட் 13க்கான ரூல் சொல்றேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட் 13. சோ நிறைய பேருக்கு 13 பண்றது தெரியவே தெரியாது. சோ இந்த நம்பர் எடுக்கிறேன். சோ 2743 13ல டிவைட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் செக் பண்ண போறேன். சரியா? நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் பொறுமையா சொல்றேன். சோ வாய்ஸ் மாடுலேஷனை மாத்திட்டு நான் பொறுமையா சொல்றேன். எந்த நம்பரா இருந்தாலும் சரியா, எந்த நம்பரா இருந்தாலும் சரி, லாஸ்ட் நம்பரை செக் பண்ணுங்க. இதுல லாஸ்ட் நம்பர் என்னது 3. அது என்ன பண்றீங்க அப்படின்னா 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க. எந்த நம்பரா இருந்தாலும் சரி, 13க்கான டிவிசிபிள் ரூல். எந்த நம்பரா இருந்தாலும் சரி லாஸ்ட் நம்பரை 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க. சோ 3 into 4 என்ன வரும், 12ன்னு வரும். கரெக்டா? அந்த 12ல இங்க போட்டுருங்க. சரியா? அதுக்கப்புறம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நம்பர் விட்டுருங்க. அதுக்கப்புறம் இந்த 12 போட்டுட்டு ஃபர்தரா ஆட் பண்ணணும். சோ 4 plus 2 6 286. கரெக்டா? சோ அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா ஈஸி தான். ஓகேவா? நான் சொல்றதுனால எவ்வளவு நேரம் ஆகுது, திருப்பி லாஸ்ட் நம்பரை 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க. சோ எவ்வளவு நம்பர் வந்தாலும் 4ஆல மல்டிபிள் பண்ணிட்டு ஃபர்தரா நீங்க ஆட் பண்ணிட்டே இருக்கீங்க ஒரு நம்பர் விட்டு. சோ இத 6 into 4 என்ன வரும், 24 வரும். அப்ப இது 24 ஆட் பண்றப்ப நமக்கு வந்து 52 வரும். சோ 52 வந்தாலே ஒரு 2 digits நம்பர் கிடைச்சோடனே நமக்கு ஸ்ட்ரைக் ஆயிரும் 52 வந்து 13 டேபிள்ஸ்ல வரும் அப்படின்னு. சோ 2 digits வர வரைக்கும் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு 52 13 டேபிள்ஸ்ல வருமானே டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தரா லாஸ்ட் பிளேஸ் எடுத்துட்டு 4ஆல மல்டிபிள் பண்ணுங்க. சோ அப்ப என்ன வரும், 8ன்னு வரும். சோ 5 18 ஆட் பண்ணிட்டா கரெக்டா 13 வரும். சோ 13 26 39. சோ 13ஓட மல்டிபிள் எது வந்தாலும் அப்ப அடுத்து சொல்லலாம் இந்த நம்பர் வந்து 13ல டிவைட் ஆகும் அப்படின்னு. சோ நல்லா புரிஞ்சா? சோ பாருங்க, இப்ப 273 இருக்கு. உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா ஃபாஸ்டா பண்ணிடலாம். சோ லாஸ்டா 4ஆல மல்டிபிள் பண்ணீங்க 12ன்னு வரும். கரெக்டா? சோ 12 வரப்ப 27 plus 12 39. சோ 39 பார்த்தோன்னே சொல்லிடலாம் இந்த நம்பர் 13ல டிவைட் ஆகும். அப்ப எக்ஸாம்ல வந்து நம்ம ஓகே 13ல டிவைட் ஆகும், சோ இதுவும் 13ல டிவைட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்ல வந்து நம்மளால ஃபாஸ்டா பண்ண முடியும். சோ நமக்கும் மத்தவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் காமிக்க முடியும். சோ சின்ன டிவைட் தான், பட் எக்ஸாம்ல மிகப்பெரிய டிஃபரன்ஸ் காமிக்கும். சோ இதை நீங்க செக் பண்ணலாம். இந்த மாதிரி நம்பர் வரப்ப நிறைய பேர் 3 டேபிள்ஸ் போவாங்க. பட் இந்த 13 டேபிள்ஸ் டிவைட் ஆச்சு அப்படின்னா நம்ம குயிக்கா சால்வ் பண்ணிடலாம். மேபி 3ல டிவைட் ஆகாம சில நம்பர் 13ல டிவைட் ஆகலாம். புரியுதா? சோ நம்ம செக் பண்ண போறோம் 13ல டிவைட் ஆகுமா அப்படின்னு. சோ என்ன பண்ணு, ஒண்ணுமே இல்ல, லாஸ்ட் பிளேஸ் 4ஆல மல்டிபிள் பண்ணும். மைண்ட்லயே பண்ணலாம். ஒன்ஸ் பிராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இந்த 2 மல்டிபிள் பண்ணா 4ஆல மல்டிபிள் பண்ணா 8 வரும். சோ அப்ப 70 plus 8 78. 78 நல்லாவே தெரியும் 13ல டிவைட் ஆகும். அப்ப கண்டிப்பா அது 13ல டிவைட் ஆகும். இத சொல்லிடலாமா? 60
13 5 are 65 கரெக்டா? பேலன்ஸ் 52 இது 54 ன்னு வரும். சோ நல்லா கவனிச்சுக்கோங்க, திருப்பியும் சொல்றேன் 702 சரியா? நான் மைண்ட்லயே பண்ணலாம்னு சொல்றது நான் நிறைய பிராக்டிஸ் பண்ணனால என்னால மைண்ட்லயே பண்ண முடியுது. ஓகேவா? ஒண்ணுமே இல்ல, பிராக்டிஸ் தான். யாரா இருந்தாலும் பிராக்டிஸ் தான். நான் காலேஜ் படிச்சப்பலாம் இவ்வளவு ஃபாஸ்டான பண்ணுறது இல்ல. ஓகேவா? நான் வந்து மேத்ஸ் அவ்வளவு ஜீனியஸும் கிடையாது. புரியுதா? எல்லாமே பிராக்டிஸ் தான். கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ண எனக்கு எல்லாமே ஈஸியாச்சு மேத்ஸ். ஓகே, லாஸ்ட் பிளேஸ் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா திருப்பி நான் 4 ஆல மல்டிபிள் பண்ணுவேன். கரெக்டா? உங்களுக்கு ஸ்லோவா சொல்லி காமிக்கிறேன். 4 ஆல மல்டிபிள் பண்ணணும். சோ அப்ப 2 into 4 என்ன வரும்? 8 ன்னு வரும். கரெக்டா? சோ அப்ப 78. நமக்கு 78 வரப்பே நமக்கு தெரிஞ்சிரும். 78 13 6 are 78. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 times 13 டேபிள்ஸ் படிச்சு வச்சுக்கோங்க. இல்ல டவுட்டா இருக்கு, சந்தேகமா இருக்கு, ஏன்னா நம்ப மாட்டேன், நம்பல அப்படின்னா ஒண்ணும் இல்ல, லாஸ்ட் திருப்பி 4 மல்டிபிள் பண்ணுங்க. ஒவ்வொரு நம்பரா ஸ்கிப் பண்ணிட்டு வாங்க. சோ 8 4s are 78 8 4 32 ன்னு வரும். சோ இப்போ வந்து 39 13 3s are 39 தெரியுமா? சோ இங்க வந்து 13 ஓட மல்டிபிள்ஸ் வர வரைக்கும் நீங்க ஸ்டாப் பண்ணிருங்க. 39 13 ஓட மல்டிபிள்ஸ் தெரியும். சோ அப்ப நம்ம தைரியமா நம்ம எக்ஸாம்ல 13 டேபிள்ஸ்ல டைரக்டா ட்ரை பண்ணலாம். சோ அதே மாதிரி இவ லாஸ்ட் பிளேஸ் 6 6 4s are 24 54 plus 24 78. நான் அங்கேயே ஸ்டாப் பண்ணிருவேன். 13ல டிவைட் ஆகும் அப்படின்னு பாருங்க. 5 4 6 சரியா? சோ லாஸ்ட் பிளேஸ 4 ஆல மல்டிபிள் பண்றோம். அப்ப 24 ன்னு வரும். சோ 8 78 நல்லாவே தெரியும் 13ல வரும் அப்படின்னு கண்டிப்பா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அப்ப தைரியமா எக்ஸாம்ல 13 டேபிள்ஸ்லயும் டைரக்டா டிவைட் பண்ணுவேன். சோ 13 4s are 52. சோ 4 times 26 வரும். அப்ப 2 times வரும் 54 42. சோ 6 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். சோ 9 வரும் 7 வரும். சோ அப்ப ஃபாஸ்டா நம்மளால டிவைட் பண்ண முடியுதா? சோ டிவைடுக்கான ஷார்ட்கட்ஸ்லாம் வேற ஒண்ணும் இல்ல. டிவைட் ரூல் நல்லா தெரிஞ்சு இந்த நம்பர் எதுல டிவைட் ஆகும் நம்மளால சொல்ல முடியுது அப்படின்னா நம்மளால ஃபாஸ்டா பண்ண முடியும். சோ உங்களுக்கான பிராக்டிஸ் 5 டிஜிட்ஸ் நம்பர் வச்சிருக்கேன். அதை ட்ரை பண்ணி பார்ப்போமா? சோ ஃபர்ஸ்ட் நீங்க வீடியோ பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்க. சோ அதுக்கப்புறம் நம்மளோட சேர்ந்து ட்ரை பண்ணலாம். சரியா? சோ ரெடியா? சோ ஆன் பண்ணுங்க வீடியோவை. சோ உங்க வந்துச்சா? 13ல டிவைட் ஆச்சா? 10543. சோ பெரிய நம்பர் தான், ஒன்னும் பிரச்சனை இல்ல. லாஸ்ட் பிளேஸ 4 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 12 ஃபாஸ்டா பண்ணலாம், ஒண்ணுமே இல்ல. சரியா? சோ 1066. திருப்பி லாஸ்ட் பிளேஸ 4 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 24. 6 4s are 24. கரெக்டா? 10 130 வந்தோடனே நம்ம ஸ்டாப் பண்ணிடலாம். கரெக்டா 13ல வரும். கண்டிப்பா இந்த நம்பர் 13ல டிவைட் ஆகும். சோ செகண்ட் நம்பர் செக் பண்ணலாமா? சோ 0 வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒரு குழப்பமும் இல்ல. சரியா? சோ லாஸ்ட் பிளேஸ 4 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. என்னதான் வரும்? 0 வரும். திருப்பி அப்படியே ஆட் பண்ணுங்க. சோ ஒரு நம்பரை விட்டு ஆட் பண்றோம். லாஸ்ட் பிளேஸ் எடுங்க, 4 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 16 வரும். எந்த நம்பர்னாலும் 4 தான். 13னாலே உங்களுக்கு 4 ஸ்ட்ரைக் ஆகணும். இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ. 13 1 plus 3 என்னது 4. அப்ப 13னாலே 4 ஸ்ட்ரைக் ஆயிருமா? அவ்வளவுதான். சரியா? நம்ம கண்டுபிடிக்கிறதா ஷார்ட் கட். சரியா? 16 வரும். சோ 117 பார்த்தோன்னே ஸ்டாப் பண்ணிடலாம்ல. நல்லா தெரியும் நமக்கு 9 டைம்ஸ் தான் நல்லாவே தெரிஞ்சிருக்கும். 13ல வரும் அப்படின்னு. வருமா 13ல? சோ இங்க பாத்தீங்கன்னா இங்க 4 வருது. 28. சோ அகைன் 39 வரும். சோ ஆன்சர் கண்டிப்பா இதுவும் 13ல டிவைட் ஆகும். சரியா? சோ நம்மளால சொல்ல முடியுமா? சோ நெக்ஸ்ட் வந்து 14 பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து டிவிசிபிள் ரூல்ஸ் 14 பார்க்க போறோம். சோ நிறைய பேருக்கு வந்து 1ல இருந்து 10 வரைக்கும் தான் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா நீங்க 14 15 தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் நமக்கும் மத்தவங்களுக்கும் எக்ஸாம்ல பெரிய டிஃபரன்ஸ் காமிக்க முடியும். ஓகேவா? சோ பெரிய ஒரு எக்ஸாம் நடக்க போகுது. சோ பெரிய எக்ஸாம் நடக்குது. சோ மத்தவங்களை பீட் பண்ணும் அப்படின்னா நம்ம அவங்களோட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சிருக்கணும். கரெக்டா? சோ 1092 divided by 322. சோ 14ல டிவைட் ஆகுமான்னு உங்களுக்கு செக் பண்ணணும். ஓகேவா? சோ அப்பனா டிவிசிபிள் ரூல் ஆஃப் 14 பார்க்க போறோம். தெரிஞ்சு அப்படின்னா எக்ஸாம்ல ஃபாஸ்டா பண்ண போறோம். சோ டிவிசிபிள் ரூல் ஆஃப் 14 என்ன அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. அந்த 14 நம்ம எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 14 7 and 2 ஸ்பிளிட் பண்ணலாமா? அப்பனா ஒரு நம்பர் வந்து 2 லைன் டிவைட் ஆச்சு, அதே நம்பர் 7 லைன் டிவைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அது 14ல டிவைட் ஆகும். அடுத்து சொல்லலாம் கண்டிப்பா அது 14ல டிவைட் ஆகும் அப்படின்னு. சோ 1092 divided by 322. கரெக்டா? அது வந்து 14ல டிவைட் ஆகுமா? மேபி நீங்க செக் பண்ணுவீங்க. 5 plus 2 7 3ல டிவைட் ஆகாது. ஒரு 9ல வருமா அப்படின்னு யோசிப்பீங்க. அது வராது. வேற எந்த நம்பர்ல டிவைட் ஆகும் அப்படின்னு யோசிச்சுட்டு டைமை வேஸ்ட் பண்ணுவீங்க. சோ இது 14ல டிவைட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுன்னா வேகமா பண்ணிடலாம்ல. சோ அப்ப இது எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா 14 நான் போன வீடியோல தான் சொன்னேன் 7க்கான டிவிசிபிள் ரூல் என்ன அப்படின்னு. சோ ஆல்ரெடி வீடியோ பார்த்தவங்க சொல்றீங்களா டிவிசிபிள் ரூல் ஆஃப் 7 என்ன சொன்னேன் அப்படின்னு? என்ன சொன்னேன்? வெரி குட். சொல்லுங்க, பாத்தீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் பார்க்காதவங்க பாத்துருங்க, பார்த்தவங்க சொல்லுங்க.
லாஸ்ட் பிளேஸ் அதே மாதிரி இப்ப நம்ம பேட்டர்ன் பண்ணோம்ல அதே கதை தான். ஓகேவா? இங்க சீன் என்ன அப்படின்னா லாஸ்ட் நம்பரை 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். 2 ஆல மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 4. அதுக்கப்புறம் அப்படியே மைனஸ் பண்ணும். 7க்கு மட்டும் மைனஸ் பண்ணும். சரியா? 32 minus 4 28. 28 பார்த்தோன்னே சொல்லலாமா அது 7ஓட மல்டிபிள்ஸ், அது கண்டிப்பா அது 14ல டிவைட் ஆகும் அப்படின்னு. இது 2ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா பார்த்தோன்னே சொல்லிடுவீங்க ஆமா அப்படின்னு. ஒண்ணுமே இல்ல, இப்ப எழுதுன மாதிரி எல்லாம் பண்ண வேணாம், அப்படியே மைண்ட்லயே பண்ணலாம். சோ லாஸ்ட் பிளேஸ் 2 சோ 4 32 minus 4 28. இது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஃபாஸ்டா பண்ணிடலாம்ல. கரெக்டா? சோ அப்ப கண்டிப்பா அது 14ல டிவைட் ஆகும் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம ஸ்ட்ராங்கா அடிச்சு கொடுக்கலாம். சோ 14 28 2 times, so balance 42. சோ அப்ப s 3 times. சோ இது பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போது 1092. 14ல டிவைட் ஆகுமா என்ன பண்ணணும்? 1092. அந்த நம்பர் 2 லைன் டிவைட் ஆகணும், 7 லைன் டிவைட் ஆகணும். இது 2ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா கஷ்டமா? கஷ்டம்னு சொல்றீங்களா? கிடையாது, 2ல டிவைட் ஆகும். கரெக்டா? 7ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா என்ன பண்ணணும்? லாஸ்ட் பிளேஸ் எடுக்கணும், 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். என்ன வரும்? 4ன்னு வரும். அதுவரை ஃபர்தரா ஒவ்வொரு நம்பரா மைனஸ் பண்ணிட்டே வரணும். சோ 105. எனக்கு 105 பார்த்தோன்னே ஸ்ட்ரைக் ஆயிருச்சு அது 7ஓட மல்டிபிள்ஸ் தான் அப்படின்னு. ஏன்னா 7 15s are 105. கரெக்டா? சோ லாஸ்ட் பிளேஸ் வந்து திருப்பி உங்க டவுட்டா இருக்கு எனக்கு தெரியல அப்படின்னா திருப்பி 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க, 10 வரும். கரெக்டா? அப்ப 10 minus 10 0. இந்த இடத்துல ரிமைண்டர் 0 வரணும். ஒருவேளை 7 வரலாம், இல்லனா 14 வரலாம். சோ 7ஓட மல்டிபிள்ஸ் எது வந்தாலும் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிருங்க. சோ கண்டிப்பா இதுவும் 14ல டிவைட் ஆகும். அப்படி தெரிஞ்சு அப்படின்னா நம்ம எக்ஸாம்ல ஃபாஸ்டா பண்ணிடலாம். கரெக்டா? சோ அவ்வளவுதான், நீங்க ட்ரை பண்ணுங்க. டிவிசிபிள் ரூல் ஆஃப் 14 இதுதான். சோ இது பிராக்டிஸ் நம்பர், இதை செக் பண்ணுங்க. 1 2 3 4 4 நம்பர் இருக்கு. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. சோ உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உங்களால சொல்ல முடியுதான்னு பாருங்க, மைண்ட்லயே சொல்ல முடியுதான்னு பாருங்க. இப்ப வீடியோ ஆன் பண்ணுங்க. இப்ப என்னோட சேர்ந்து சொல்லலாமா? லாஸ்ட் பிளேஸ் 5 அது 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 10ன்னு வரும். அப்ப 59 minus 10 49. அங்கேயே நான் ஸ்டாப் பண்ணிருவேன், அது 7ல டிவைட் ஆகும், என்னால அடுத்து சொல்ல முடியும். புரியுதா? சோ பிராக்டிஸ் சம் இங்க எழுதவா? சரியா? சோ 595. லாஸ்ட் பிளேஸ் என்ன பண்ணணும்? லாஸ்ட் பிளேஸ் என்ன பண்ணணும் சொல்லுங்க? 2 ஆல மல்டிபிள் பண்ணணும். கரெக்டா? சோ இத 2 ஆல மல்டிபிள் பண்ணா அப்ப என்ன வரும்? 59 10 வருமா? அப்ப 49 சாரி 10 வரும். 59 minus 10 49. சோ 14 வந்து ஸ்டாப் பண்ணிருங்க, அது 7ல டிவைட் ஆகும். செகண்ட் நம்பர் செக் பண்ணலாம், பெரிய நம்பர் 3584. என்ன பண்ணணும்? லாஸ்ட் பிளேஸ 2 ஆல மல்டிபிள் பண்ணா 8 வரும். மைனஸ் அப்படியே ஃபர்தரா மைனஸ் பண்ணும். 350 பார்த்தாலே தெரியுதா? 7 5s are 35. அப்ப இது கண்டிப்பா இது என்ன ஆகும்? 7ல டிவைட் ஆகும். அவ்வளவுதான், இதுவும் 7ல டிவைட் ஆகும். சோ ஒன் மோர் நம்பர் 60620. கரெக்டா? இந்த 0 வந்தாலும் ஒன்னும் பிரச்சனை இல்ல. லாஸ்ட் பிளேஸ் 2 ஆல மல்டிபிள் பண்ணா தான் வரும், 0 தான் வரும். இங்க 0 போட்டுருங்க. 3 மைனஸ் பண்ணா 6062. கரெக்டா? திருப்பி லாஸ்ட் பிளேஸ் 2 ஆல மல்டிபிள் பண்ணா 4. கரெக்டா? அதுக்கப்புறம் 602 மைனஸ் தான் பண்ண போறோம். லாஸ்ட் பிளேஸ் தான் நீங்க திருப்பியும் 2 ஆல மல்டிபிள் பண்ணா 4 வரும். சோ 60 minus 4 56. 56 வந்தோடனே ஸ்டாப் பண்ணிருங்க, அது 7ஓட மல்டிபிள்ஸ் தான் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். கரெக்டா? சரி, அது ஃபர்தரா பண்ண வேணாம், 2 டிஜிட் பண்றத ஸ்டாப் பண்ணியா. 56 தெரியல 7ல வரும் அப்படின்னு. சோ அவ்வளவுதான். சரியா? ஓகே ஃபைன். சோ 60620 வருதா இல்லையா? எஸ் கண்டிப்பா வரும், ஏன்னா 56 வந்து வருது. சோ வருது. சோ ஃபைனல் நம்பர் இது 7ல டிவைட் ஆச்சா இல்லையா? எங்க பண்ணலாம்? இங்க பண்ணலாமா? டிவைட் ஆச்சா இல்லையா? ஆச்சா இல்லையா? ஆமாவா இல்லையா? எப்படி தெரியும்? கமெண்ட் பண்ணாதான் தெரியும். கமெண்ட் பண்ணுங்க, நான் பாக்குறேன், முடிச்சுட்டு பாக்குறேன். சரியா? வீடியோ அப்லோட் பண்ணிட்டு லாஸ்ட் பிளேஸ் என்ன பண்ணணும்? 2 ஆல மல்டிபிள் பண்ணும், 4 வரும். டக்கு பண்ணலாம். 3361. திருப்பி 2 ஆல மல்டிபிள் பண்ணும். சோ என்ன வரும்? 334 வரும். திருப்பி 2 ஆல மல்டிபிள் பண்ணும், 8 வரும். 33 minus 8 என்ன வரும்? 25. சோ கண்டிப்பா 25 வருது. 25 7ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது. அப்ப இந்த நம்பர் 14ல டிவைட் ஆகாது. சோ அவ்வளவுதான். ஓகே, சோ நெக்ஸ்ட் என்னது? 15. சோ நம்ம நெக்ஸ்ட் வந்து 15ல டிவைட் ஆற டிவிசிபிள் ரூல் பார்க்க போறோம். ஓகே, சோ நீங்களா ஒரு நம்பர் சொல்லுங்களேன், ஒரு 4 டிஜிட்ஸ் நம்பர் சொல்லுங்களேன். 4 3 2 4 5 டிஜிட் நம்பர் எழுதிக்கலாம். சரியா? டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 15 என்ன அப்படின்னா 15 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 15 into 1 3 and 5. சோ 1 வராது. சோ 3 and 5 ஸ்ப்ளிட் பண்ணலாம். கரெக்டா? அப்பனா 15ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன அப்படின்னா அந்த நம்பர் 3 லைன் டிவைட் ஆகணும்,
5லையும் டிவைட் ஆகணும். சரியா? சோ அதான் என்னது 15ஓட டிவிசிபிலிட்டி ரூல். சோ இந்த நம்பர் பாக்குறீங்க 43245. சோ நேத்து வீடியோல சொல்லியிருந்தேன் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 3 என்ன அப்படின்னா இது 5ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவீங்க. ஏன்னா லாஸ்ட் பிளேஸ் 5 வருது. இது 3ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா என்ன பண்ணணும்? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆட் பண்ணணும். சோ அது வந்து 3ஓட மல்டிபிள்ஸ் 3 வந்துச்சுன்னா கண்டிப்பா 3ல டிவைட் ஆகும். சோ 4 + 3 7, 7 + 2 9, 9 + 4 13, 13 + 5 18. சோ கரெக்டா? சோ அப்ப 18 வந்து கரெக்டா வந்து 3ஓட மல்டிபிள்ஸ். அப்பனா இந்த நம்பர் 15ல டிவைட் ஆகும். சோ நான் கால்குலேஷன்ல என்ன போட்டு போறேன், ஃபுல்லா டிவைட் பண்ண முடியாதுன்னு இல்ல, டைம் வேஸ்ட் பண்ணிட்டு. சோ 4 நீங்க போட்டு பாருங்க. 43245 divided by 15. So கரெக்டா டிவைட் ஆகுது, பெர்ஃபெக்ட்டா டிவைட் ஆகுது. So 2883 வருது. சோ இன்னொரு நம்பர் சொல்லுங்களேன். 54320. சரியா? சோ நான் சும்மா ரேண்டமா எழுதுறேன். இப்ப செக் பண்ணி பாருங்க. இது 5ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா ஆமான்னு சொல்லுவீங்க. 3ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா என்ன பண்ணும்? நேத்து வீடியோ போட்டுருந்தேன், தயவு செய்து பாத்துருங்க. சோ 5 + 4 9. சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆட் பண்ணும். அதாவது இந்த எல்லாத்தையுமே ஆட் பண்ணும் டிஜிட். 5 + 4 9, 9 + 3 12, 12 + 2 14. சோ 14 வந்து 3 டேபிள்ஸ்ல வராது. அப்பனா இந்த நம்பர் 15ல டிவைட் ஆகவே ஆகாது. சரியா? சோ உங்களுக்கான பிராக்டிஸ். சோ ஃபாஸ்டா செக் பண்ணுங்களேன். 5 நம்பர்ல எந்த நம்பர் டிவைட் ஆகல, எந்த நம்பர் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் நம்பர் வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? நமக்கு பேப்பர்லாம் எழுத தேவையில்ல. சோ ஜஸ்ட் ஆட் பண்ணுங்க. 3 + 9 எல்லாமே 3 டேபிள்ஸ்ல வருது. சோ கண்டிப்பா டிவைட் ஆகும். 3 + 9 12, 12 + 9 21. சோ அப்ப 3ல டிவைட் ஆகும். அப்பனா 15ல டிவைட் ஆகும். இது 5ல டிவைட் ஆகும். எல்லாமே 5ல டிவைட் ஆகும். கரெக்ட்டா? சோ நம்ம செக் பண்ண வேண்டியது 3ல மட்டும் டிவைட் ஆகுமான்னு பார்க்க போறோம். நம்ம பார்த்தோனே சொல்லிடலாம் இது எல்லாமே 5ல டிவைட் ஆகும். டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 15 என்ன அப்படின்னா அந்த நம்பர் 3லையும் டிவைட் ஆகணும், 5லையும் டிவைட் ஆகணும். இது 3ல டிவைட் ஆகுமா? 1 + 8 9, 9 + 6 15, 15 116. Sorry, 9 + 6 4 15, 15 + 1 16, 16 + 5 21. So 3ல டிவைட் ஆகும். So அப்ப 15ல டிவைட் ஆகும். 11, 11 + 6 17. ஆகாது நினைக்கிறேன். 11 + 6 17, 17 + 5 22. கண்டிப்பா இது வந்து 15ல டிவைட் ஆகாது. சோ கால்குலேட்டர்ல செக் பண்ணிரலாமா? 5665 divided by 15 போட்டா எனக்கு டெசிமல் ஆன்சர் வருது. சோ 15ல டிவைட் ஆகல. ஓகேவா? சோ 52320. 5ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா என்ன சொல்வீங்க? ஆமான்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? சோ இப்போ ஆட் பண்ணுங்க. 5 + 2 7, 7 + 3 10, 10 + 2 12 வருது. சோ அப்ப 3ஓட மல்டிபிள்ஸ் தான் இது 15ல டிவைட் ஆகும். சோ ஒன் மோர் நம்பர் 65135. பார்த்தோனே சொல்லிரலாம் 5ல டிவைட் ஆகும்னு. 6 + 5 11, 12, 12 + 3 15, 15 + 5 20 வருது. சோ 23ஓட மல்டிபிள்ஸ் கிடையாது. அப்பனா இது 15 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகவே ஆகாது. நெக்ஸ்ட் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 16 என்ன அப்படின்னா ரொம்பவே ஈஸி. ஒண்ணுமே இல்ல, எவ்வளவு பெரிய நம்பரா எழுதிக்கலாம். சரியா? சரியா? இவ்வளவு பெரிய நம்பர். இந்த நம்பர் 16ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம நேற்று வீடியோல பார்த்தோம் டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 4 என்னன்னு பார்த்தோம். 4னா என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் 2 நம்பரை மட்டும் செக் பண்ணுவோம். 8ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னன்னு கேட்டீங்கன்னா லாஸ்ட் 3 நம்பரை செக் பண்ணுவோம். சோ 4 8 எல்லாமே டபுள் டபுளா போகுதா? அப்ப 16ஓட டிவிசிபிலிட்டி ரூல் இந்த நம்பர் 16ல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டா அப்ப என்ன பண்ணணும்? நீங்களே புடிச்சிட்டீங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசி 4 நம்பரை மட்டும் செக் பண்ணி பாருங்க. இந்த 4 நம்பர் 16ல டிவைட் ஆச்சுன்னா இவ்வளவு பெரிய நம்பர் கண்டிப்பா 16ல டிவைட் ஆகும். இது சொல்றது கஷ்டமா? 16ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா 2 × 32 வரும், 1 வரும். சோ 116 1 வரும். கண்டிப்பா அது 16ல டிவைட் ஆகுது. அப்படின்னா இவ்வளவு பெரிய நம்பரும் கண்டிப்பா 16 டேபிள்ஸ்ல டிவைட் கண்டிப்பா ஆகும். சோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 16 என்ன? இந்த நம்பர் 16ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா எவ்வளவு பெரிய நம்பரா இருந்தாலும் செக் த லாஸ்ட் 4 பிளேஸ். அந்த லாஸ்ட் 4 நம்பர் இருக்கு பாத்தீங்களா? அது வந்து 16ல டிவைட் ஆச்சு அப்படின்னா அடுத்து சொல்லலாம் அந்த ஃபுல் நம்பருமே 16ல டிவைட் ஆகும் அப்படின்னு. ஓகேவா? சோ வாய்ப்பு இருக்கு. சோ 16ல டிவைட் ஆகும் வாய்ப்பு இல்ல, 100% சொல்லலாம் டிவைட் ஆகும். ஓகே, சோ நல்லா புரிஞ்சா? லாஸ்ட் 4 நம்பரை மட்டும் செக் பண்ணுங்க. 16ல டிவைட் ஆகும். கரெக்டா? 2 × 32 வரும், 116 வரும். சோ 210 வரும். ஓகேவா? சோ 4 8 16 எல்லாமே ஒரு பேர் மாதிரி வச்சுக்கோங்க. 4 வேணும் அப்படின்னா லாஸ்ட் 2 நம்பரை செக் பண்ணுங்க. 8 வேணும் அப்படின்னா லாஸ்ட் 3 நம்பரை செக் பண்ணுங்க. 16ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா லாஸ்ட் 4 நம்பரை செக் பண்ணுங்க. கிளியரா? சோ நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 17. ஒரு நம்பர் 17ல டிவைட் ஆகுமான்னு பார்க்க போறோம். சோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேருக்கு 17 டிவைட் பண்றது கண்டிப்பா தெரியாது. ஓகே, சோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 17 அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சோ நம்பர் செக் பண்ணலாம்.
சோ ஒண்ணுமே இல்ல. சோ 17 என்ன செக் பண்ணுமா 17 டிவைட் ஆகுமான்னு செக் பண்ணும் அப்படின்னா சேம் அதே ப்ராசஸ் தான். ஆனா லாஸ்ட் நம்பர் என்ன பண்ண போறோம் 5 ஆல மல்டிபிள் பண்ண போறோம். சோ ரொம்பவே ஈஸியா இருக்கும் 5 ஆல மல்டிபிள் பண்றது. கரெக்டா? ஏன்னா 5 ஆல மல்டிபிள் பண்ணோம் எவ்வளவு வரும் 8 into 5 14 வரும். அதே மாதிரி சேம் அதே மாதிரி ஒரு இது விட்டுட்டு 40 ஆல மைனஸ் பண்ணணும். கரெக்டா? சோ மைனஸ் பண்ணணும். எவ்வளவு வரும் அப்படின்னா 510. திருப்பி 5 ஆல மல்டிபிள் பண்ணா 0 தான் வரும். ஒரு 51 பார்த்தாலே ஸ்ட்ரைக் ஆயிரும். கரெக்டா? 17 3s are 51 அப்படின்னு. சோ அப்ப 51 இந்த நம்பர் ஈஸியா சொல்லிடலாமா? இது கஷ்டமா? ஒண்ணுமே இல்ல. இல்ல ஒரு டவுட்டா இருந்துச்சு அப்படின்னா திருப்பி லாஸ்ட் பிளேஸ 5 ஆல மல்டிபிள் பண்ணா 5 - 5 0 வந்துருச்சு. 0 திருப்பி 17 மல்டிபிள்ஸ் எது வந்தாலும் சொல்லலாம். அந்த நம்பர் 17ல டிவைட் ஆகும். சோ என்ன பண்ணனே ஒண்ணுமே இல்ல 5508. சோ லாஸ்ட் பிளேஸ் அதே மாதிரி எதுல மல்டிபிள் பண்ணணும் 17னா 5ல மல்டிபிள் பண்ணணும். சோ 40 வரும். கரெக்டா? 510. சோ அவ்வளவுதான். 51 பார்த்தாலே சொல்லிடலாம்ல 17 டேபிள்ஸ்ல வரும். ஏன்னா 17 3s are 51. கரெக்டா? ஒரு 10 டைம்ஸ் ஆச்சு டேபிள் படிச்சுக்கோங்க 20 வரைக்கும். ஓகே படிக்கிறீங்க சரியா? யாருக்குமே தெரியாது, நல்லா தெரியும் எவ்வளவு பெரிய மேக்ஸ் நல்லா பண்ணணும். டேபிள்ஸ் ஒரு 10 டேபிள்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 12 டேபிள்ஸ் தான் படிச்சிருப்பான். 20 டேபிள்ஸ் யாருமே ட்ரை பண்றது இல்லை. ஆமாவா இல்லையா? உண்மையே சொல்லுங்க. தெரியாது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் பாக்கிறேன் எத்தனை பேர் தெரியாம இருக்கீங்கன்னு. ஓப்பனா சொல்லணும். நானே சொல்றேனே சீரியஸா எனக்கு 12 டேபிள்ஸ் வரைக்கும் தெரியும். ஒரு சில நம்பர் நான் மைண்ட் கால்குலேஷன் பண்ண தவிர எனக்கு ப்ராக்டிஸா மக்கப் பண்ண தெரியாது. இப்போ 8 into 9 நம்ம சொல்லிடலாம் 72. 7 8s are 56 சொல்லிடலாம். அதே மாதிரி டக்குன்னு 17 into 18 கேட்டா சோ மைண்ட் கால்குலேஷன் பண்ணி பண்ற மாதிரி தான் இருக்கும். சோ கண்டிப்பா டேபிள்ஸ் படிச்சுக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கும் மத்தவங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் காமிக்கும். சரியா? சோ பிராக்டிஸ் போயிடலாமா? சோ 4 to 5 ஆகுமா ஆகாதா? ஆகுமா ஆகாதா? ஒண்ணுமே இல்ல. லாஸ்ட் பிளேஸ் 5. 42 - 25 16. நம்ம மைண்ட்லயே சொல்ல முடியுதா 17ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா? ஃபார் எக்ஸாம்பிள் 4 to 5 இருக்கு. கரெக்டா? லாஸ்ட் பிளேஸ் என்ன பண்ணும் 5 ஆல மல்டிபிள் பண்ணும். ஃபர்தரா மைனஸ் பண்ணும். 17 வருது. அப்பதான் டிவைட் ஆகும். இப்ப நெக்ஸ்ட் நம்பர் 61591. டக்குன்னு பண்ணலாம். லாஸ்ட் பிளேஸ 5 ஆல மல்டிபிள் பண்ணும். என்ன வரும் 6 மைனஸ் பண்ணும். அதுக்குள்ள மைனஸ் பண்ணும் 6154 வரும். திருப்பி என்ன வரும் லாஸ்ட் பிளேஸ 5 ஆல மல்டிபிள் பண்ணா 20 வரும். 615 - 20 595 வரும். அதே மாதிரி லாஸ்ட் பிளேஸ 5 ஆல மல்டிபிள் பண்ணா 25 வரும். சோ என்ன வரும் 34 பார்த்தாலே சொல்லிடலாம் 17 into 34 அப்படின்னு. சோ இதுவும் டிவைட் ஆகும். கரெக்டா? சோ தேர்ட் நம்பர் ட்ரை பண்ணுங்க. நான் இங்க எழுதுறேன். சரியா? இங்க எழுதுறேன். சோ 918 கரெக்டா? டிவைட் ஆகுமா? 8 5s are 40. So 91 - 40 51. கண்டிப்பா டிவைட் ஆகும். நம்ம மைண்ட்லயே சொல்லலாம். சோ நம்ம நிறைய பேர் டவுட் இருக்கு இந்த மாதிரி நம்பர்லாம் வரப்ப 17ல டிவைட் ஆகுமான்னு. ஈஸியா சொல்லலாம். லாஸ்ட் பிளேஸ 5 ஆல மல்டிபிள் பண்ணுங்க. சோ 8 5s are 40. 91 - 40 51. சோ நிறைய பேருக்கு 17ஓட மல்டிபிள்ஸ் கண்டிப்பா புதுசா இருந்திருக்கும். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்றீங்க அப்படின்னா தயவு செய்து எனக்காண்டி கமெண்ட்ல போடுங்க. இத்தனை பேர் நியூவா தெரிஞ்சுக்க பாக்குறேன். உங்க கமெண்ட் போடுறதுதான் எனக்கு உண்மையிலேயே சாட்டிஸ்பிகேஷன் இருக்கணும். வேற எதுவுமே சாட்டிஸ்பிகேஷன் இருக்காது. ஏன்னா நைட் டைம் உட்காந்து கமெண்ட் தான் ரீட் பண்ணிட்டு இருக்கேன். சரியா? சோ லாஸ்ட் நம்பர் 3587 டிவைட் ஆகுமா ஆகாதா? எப்படி நீங்க லாஸ்ட் நம்பர் வந்து டிவைட் ஆகாத மாதிரி தான் வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா தெளிவா நான் வச்சிருக்கேன். டிவைட் ஆகிற மாதிரி தான் வச்சிருக்கேன். செக் பண்ணிக்கலாம். சோ 3587 சரியா? லாஸ்ட் நம்பர் 535. சோ 3 வரும் 2 வரும் 323 வரும். கரெக்டா? திருப்பி என்ன பண்ணும் 5 ஆல மல்டிபிள் பண்ணும். 32 - 15. சோ எவ்வளவு வரும் 17 தான் வரப்போகுது. கரெக்டா? எஸ் கண்டிப்பா இதுவும் டிவைட் ஆகுது. சரியா? சோ டிவிசிபிள் ஆஃப் 17 மறந்துட மாட்டீங்களா? என்ன பண்ணணும் லாஸ்ட் நம்பரை 5 ஆல மல்டிபிள் பண்ணிட்டு ஃபர்தரா நீங்க மைனஸ் பண்ணிட்டே வரும். சோ கடைசியா வருது 17 இல்லைன்னா 17ஓட மல்டிபிள்ஸ் வருதுன்னா அதுலயே ஸ்டாப் பண்ணிட்டு இந்த நம்பர் டிவைட் ஆகும்னு சொல்லிருங்க. ஓகேவா? சோ பண்ணிடலாமா? தரமா பண்ணிடலாமா? நீங்க ஒரு நம்பர் சொல்லுங்களேன். சும்மா ஒரு நார்மலா 3 digits நம்பர் சொல்லுங்களேன். என்ன சொல்லலாம் 6 2 4 டிவைட் ஆகுமான்னு என்ன பண்ணணும் 5 ஆல மல்டிபிள் பண்ணும் 20 வரும். கரெக்டா? சோ அப்ப 2 வரும் மைனஸ் பண்ணும் 42 17 டேபிள்ஸ்ல வருமா? வாய்ப்பு இல்ல ராஜா, வராது. சோ அப்ப 624 டிவைட் ஆகாது. சோ கிளியரா? நல்லா புரிஞ்சா? சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 18 பார்க்க போறோம். ஒரு நம்பர் வந்து 18ல டிவைட் ஆகுமா ஆகாதுன்னு. ஓகே, சோ டிவிசிபிலிட்டி ரூல் ஆஃப் 18. ஓகே, ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு 4 digit நம்பர் வச்சு பார்க்கலாமா? 3 2 4 3 சம்திங் வச்சுக்கலாம். ஓகேவா? 3 2 4 3 சரியா? ஓகேவா? 18 என்ன அப்படின்னா 18 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 6 3s are 18 சொல்லலாம். கரெக்டா? ஆனா அது ரெண்டுக்குமே காமன் பிரைம் நம்பர் 33 இருக்கு. கரெக்டா? காமன் நம்பர் 33 இருக்கு. 18 வேற எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம்? 9 2s are 18 சொல்லலாமா?
சோ அப்ப 18 டிவிசிபிள் ரூல் என்ன அப்படின்னா அந்த நம்பர் 9 லைன் டிவைட் ஆகணும், அந்த நம்பர் 2 லைன் டிவைட் ஆச்சு அப்படின்னா அதான் divisible rule of 18. நான் சும்மா ரேண்டமா நம்பர் எழுதுனே பார்த்தாலே சொல்லிடலாம் இது 2ல டிவைட் ஆகுதுன்னு, சும்மா நம்பர் ஆட் பண்ணிக்கலாம். சரியா, செக் பண்ணலாம். நான் இந்த இடத்துல ஒரு சொல்ல விரும்புறேன். சரியா, divisible of 18 என்னன்னு கேட்டா அந்த நம்பர் நான் 9 லைன் டிவைட் ஆகணும் 2 லைன் டிவைட் ஆகணும்னு சொன்னேன். அதோட ஃபேக்டர்ஸ் வந்து 9 and 2 சொல்றேன். இதே மாதிரி நம்மளே நிறைய divisibility ரூல் கண்டுபிடிக்கலாம்னு நான் சொல்றேன். புரியுதா? இப்ப நான் 18 நான் ஸ்ப்ளிட் பண்றப்ப 6 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஆனா இந்த 3 பாத்தீங்களா இதுக்கும் காமனா இருக்கு, அப்பனா கண்டிப்பா இது வராது. புரியுதா? இப்ப வந்து நான் 18 பதில நான் 9 2 போடுறப்ப இது ரெண்டுக்குமே 1 மட்டும் தான் காமன், பிரைம் நம்பர் 1 மட்டும் தான் காமன். சோ காமன் நம்பர் எதுவுமே கிடையாது. அப்பனா 9 and 2 தான் divisible of 18 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வச்சு நீங்க நிறைய நம்பர் நீங்க ஃப்ரேம் பண்ணலாம். நிறைய பேர் நேத்து கூட என்ன கேட்டாங்க, சார் நம்ம 30க்கு மேல போச்சுன்னா divisible இருக்கா அப்படின்னு. நம்மளா கண்டுபிடிக்கலாம், நம்மளா ட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கலாம். பாருங்க, divisible of 44 வேணும் அப்படின்னா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம், எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 11 and 4 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? அப்ப divisibility rule of 44 என்னன்னு கேட்டா அந்த நம்பர் 11 லைன் டிவைட் ஆச்சு 4 லைன் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் 44ல டிவைட் ஆகும். நீங்க வேணா செக் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு divisibility rule of 24 வேணும் அப்படின்னா என்னன்னு வேணும் அப்படின்னா 24 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 6 4 ஸ்ப்ளிட் பண்ணலாம். பட் அதுல that's not a co-prime. ஓகே, சோ என்ன பண்ணலாம்? 6 4 ஸ்ப்ளிட் பண்றப்ப காமனா 2 2 இருக்கு, அப்பனா அது கிடையாது. சோ 24 வேற எப்படிங்க ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 8 and 3 ஸ்ப்ளிட் பண்ணலாமா? சோ அப்ப உங்களுக்கு 24 ஓட divisible rule என்னன்னு கேட்டா அந்த நம்பர் 8 லைன் டிவைட் ஆச்சு 3 லைன் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பா 24 லைன் டிவைட் ஆகும். சோ இந்த மாதிரி நம்மளா divisible rule நிறைய நம்பருக்கு ஃப்ரேம் பண்ணலாம். சொல்லிக்கிறேன், புரிஞ்சா? சோ கண்டிப்பா நிறைய பேருக்கு இது ஃபர்ஸ்ட் டைம் நீங்க கேக்குற மாதிரி இருந்துச்சு. சோ கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி நீங்க நிறைய நம்பர் நீங்களாவே கண்டுபிடிங்க. சோ மினிமம் ஒரு 20 ஆச்சு எக்ஸாம்ல தெரிஞ்சுக்கோங்க, அதை சொல்றேன். ஓகே, 3 2 4 3 4 சோ நல்லா புரிஞ்சுல? சோ இந்த நம்பர் என்ன பண்ணும்? 9 லைன் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும், 2 லைன் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். சரியா? சோ நேத்தே தெரியும், நேத்தே சொன்னேன் வீடியோல 9ல divisibility ரூல் செக் பண்ணும் அப்படின்னா அது 9ஓட divisibility ரூலும் 3ஓட ரூலும் ஆல்மோஸ்ட் சேம். 3க்கு வந்து எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணுவோம், 9க்கும் எல்லா டிஜிட்டையும் ஆட் பண்ணுவோம். 3 + 2 5 5 + 4 9 9 + 3 12 12 + 4 16. அது வந்து 9 டேபிள்ஸ்ல வராது. கண்டிப்பா இது 18ல டிவைட் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை. சரியா? இந்த நம்பர் செக் பண்ணலாம். 2790 உங்களுக்கான பிராக்டிஸ். 2 + 7 என்னது? 9 9 + 9 18 18 9ஓட மல்டிபிள்ஸ். இது 2 லைன் டிவைட் ஆகும் அப்படின்னா கண்டிப்பா இது 18ல டிவைட் ஆகும். செகண்ட் நம்பர் செக் பண்ணலாம். ஸோ 11280 அந்த நம்பர் என்ன பண்ணும்? 2ல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும், 9 லைன் டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். இது 2ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா வேகமா மண்டே ஆட்டிடுவோம் ஆமா அப்படின்னு. 9ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா 8 + 2 10 10 + 1 12. சோ 12 வந்து 9ல வராது, சோ கண்டிப்பா வராது. சோ இந்த நம்பர் பார்க்கலாம். தேர்ட் நம்பர் அப்படியே ஆட் பண்ணுங்க, திருப்பி எழுதலாம் வேணாம். சரியா? 3 + 5 8 + 2 10 10 10 12 12 16 18. சோ அவ்வளவுதான். சோ சம் ஆஃப் டிஜிட் ஆட் பண்ணுங்க. 3 + 5 8 8 + 2 10 12 3 + 5 8 8 + 2 10 10 + 2 12 12 + 6 18 18 + 2 20 வருது. சரியா? அப்பனா கண்டிப்பா இது 18 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகாது. நீங்க வேணா கால்சில போட்டு பாருங்க. அந்த நம்பர் 9 லைன் டிவைட் ஆகணும், 2 லைன் டிவைட் ஆகணும். இந்த நம்பர் செக் பண்ணலாம். வாய்ப்பே இல்ல, ஏன்னா 2ல டிவைட் ஆகாது. கரெக்டா? ஏன்னா பார்த்தாலே தெரியுது ஆட் நம்பர்னு. இதுவும் வாய்ப்பு இல்ல. சோ அதனால அவ்வளவுதான். சரியா? அப்ப இதுல 1 மட்டும் தான் டிவைட் ஆகுதா? எஸ், கண்டிப்பா 1 மட்டும் தான் டிவைட் ஆகுது. சோ divisible of 18 கண்டிப்பா புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சோ நீங்க 2 டைம் சொல்லி பாருங்க. சோ மறந்தாலும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருங்க. சரியா? நெக்ஸ்ட் நம்பர் பார்க்கலாம். சோ நெக்ஸ்ட் வந்து நம்ம divisibility ரூல் 19 பார்க்க போறோம். ஒரு நம்பர் 19ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா சோ 19ஓட divisibility ரூல் நிறைய பேருக்கு புதுசா இருக்கும். சோ கண்டிப்பா யாருமே ட்ரை பண்ணி பார்க்க மாட்டாங்க. எக்ஸாம்ல திருப்பி ஒவ்வொரு நம்பரா செக் பண்ணி டைம் தான் வேஸ்ட் பண்ணுவாங்க. சோ divisible rule of 19 என்ன அப்படின்னா 7ஐயும் 19ஐயும் கம்பேர் பண்ணுங்க. 7 வந்து என்ன பண்ணுவோம்? லாஸ்ட் பிளேஸ் 2 ஆல மல்டிபிள் பண்ணி மைனஸ் பண்ணுவோம். இதே என்ன பண்றோம் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க, லாஸ்ட் பிளேஸ் 2 ஆல மல்டிபிள் பண்ணி ஃபர்தர் நம்பர்ல வந்து நம்ம ஆட் பண்ண போறோம். சோ லாஸ்ட் பிளேஸ் 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 2. அதுக்கப்புறம் ஆட் பண்ணணும். என்ன வரும்? எல்லாமே ஆட் பண்ணணும். 1 2 1 6. சோ 7 90 கம்பேர் பண்ணி பண்ணுங்க. சரியா? லாஸ்ட் பிளேஸ் 2 ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 12 வரும். இப்போ ஆட் பண்ணோம் அப்படின்னா
133 வரும் கரெக்டா. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட் பிளேஸை 2ஆல மல்டிபிள் பண்ணா 6 வரும். இங்க 19 வந்துருச்சு. ஸோ அப்போ அடுத்து சொல்லலாம் இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 19ல டிவைட் ஆகும். நான் எடுத்தோன்னே கொஞ்சம் பெரிய நம்பர் வச்சு பண்ணி காமிச்சேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி நம்பர் 456 19ல டிவைட் ஆகுமான்னு டவுட் இருந்துச்சு அப்படின்னா டக்குனு என்ன பண்ணலாம், 2ஆல மல்டிபிள் பண்ணுவோம். 12 45 plus 12 57 3 டைம்ஸ் வரும். அப்பனா கண்டிப்பா அது 19ல டிவைட் ஆகும். ஸோ இவ்வளவு நம்ம பண்ண போறோம். ஸோ 456 அப்படின்னா மைண்ட்லேயே பண்ணலாம் சரியா. ஸோ லாஸ்டா நம்ம 2ஆல மல்டிபிள் பண்ணா 12 வரும். 57 வரும் கரெக்டா. 57 டவுட்டா இருந்துச்சு எனக்கு 19 டேபிள்ஸ் 19 into 3 57 தெரியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா திருப்பி என்ன பண்ணுங்க, 2ஆல மல்டிபிள் பண்ணும். இப்போ ஆட் பண்ணீங்கன்னா 19 வரும். ஸோ அப்போ அடுத்து சொல்லலாம் டிவைட் ஆகும். ஸோ தேர்ட் நம்பர் 6251 சரி என்ன பண்ணும், லாஸ்ட் பிளேஸை 2ஆல மல்டிபிள் பண்ணணும். 2 தான் வரும். 627 வரும் கரெக்டா. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி என்ன பண்ணணும், 2ஆல மல்டிபிள் பண்ணணும். ஸோ 14 வரும். இங்க என்ன வருது 76. ஸோ 76 வருமா, கண்டிப்பா வரும். 19 2s are 38 30 டபுள் பண்ணா 76. ஸோ கண்டிப்பா வரும். இல்ல ஃபர்தரா டவுட் இருந்துச்சு அப்படின்னா 6 2s are 12 12 plus 7 19 வருது. கண்டிப்பா அது 19 டேபிள்ஸ்ல டிவைட் ஆகும். ஸோ ஒன் மோர் நம்பர் 3222 சரியா. ஸோ 2ஆல மல்டிபிள் பண்ணா என்ன வரும், 4 வரும். அப்படியே ஃபர்தரா ஆட் பண்ணிட்டே வாங்க. திருப்பி 2ஆல மல்டிபிள் பண்ணா 12 வரும். ஸோ இங்க வந்து கண்டுபிடிச்சிடலாம். 44 19 டேபிள்ஸ்ல வராது அப்படின்னா கண்டிப்பா இது 3ஆல டிவைட் ஆகாது. ஓகே. சோ கடைசியா நம்ம டிவிசிபிள் ஆஃப் 20 பார்த்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். சோ டிவிசிபிள் ஆஃப் 20 என்னது, சோ 20 என்ன 20 என்னது ஈஸி கரெக்டா. சோ 5 4 3 2 4 2 3 0 சரியா. அப்ப என்ன 20 டிவிசிபிள் என்ன அப்படின்னா நம்பர் 10 லைன் டிவைட் ஆகணும், 2 லைன் டிவைட் ஆகணும் கரெக்டா. கரெக்டா. சோ இது 20 டிவைட் ஆகுமா, 0 வந்து டிவைட் ஆகும் கரெக்டா. தப்பு. நிறைய பேர் நினைப்போம் ஆக்சுவலி நம்பர் பார்த்தா 20ல டிவைட் ஆகும் அப்படின்னு. ஆனா கிடையாது, 20ல கண்டிப்பா டிவைட் ஆகாது. டிவிசிபிள் ஆஃப் 20 என்ன அப்படின்னா இப்பதானே சொன்னேன் 10க்கு 2க்கு காமனா 2 இருக்குல்ல. சோ 20 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாம், காமனா ஃபேக்டர்ஸ் அப்படி இல்லாத மாதிரி, அதாவது மல்டிபிள்ஸ் ரிப்பீட் ஆகாத மாதிரி 10க்கும் 2 ஸ்பிளிட் பண்ணா இங்கேயும் 2 வரும் இங்கேயும் 2 வரும் கரெக்டா. 10 வந்து 5 into 2 ஸ்பிளிட் பண்ணலாம். சோ 5 4ன்னு சொல்லலாமா, 20 வந்து 5 4ன்னு ஸ்பிளிட் பண்ணலாமா. அப்பனா டிவிசிபிள் ஆஃப் 20 என்னன்னு கேட்டாங்கன்னா இங்க 0ல முடிஞ்சா 20ல டிவைட் ஆகும் நிறைய பேர் நினைப்பீங்க. கிடையாது. அந்த நம்பர் வந்து 5லையும் டிவைட் ஆயிருக்கணும், 4லையும் டிவைட் ஆயிருக்கணும். இந்த நம்பர் 4ல டிவைட் ஆயிருக்கான்னு கேட்டா லாஸ்ட் 2 நம்பர் செக் பண்ணிட்டே சொல்லிடலாம் இது 4ல டிவைட் ஆகாது அப்படின்னு. சோ இப்போ இன்னொரு நம்பர் எழுதுங்களேன். சரியா, சும்மா ஓகே மாத்திக்கலாம். இந்த நம்பர் வந்து 20ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா அடுத்து சொல்லலாம் கண்டிப்பா 20ல டிவைட் ஆகும். இந்த நம்பர் 5 லைன் டிவைட் ஆகும், 4 லைன் டிவைட் ஆகும். 4 டிவிசிபிள் ரூல்ஸ் ப்ரீவியஸ் வீடியோல பாத்துக்கோங்க சொல்லிருந்தேன். லாஸ்ட் 10 நம்பரை செக் பண்ணணும். அது 4ல டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பா அதான் டிவிசிபிள் ரூல் ஆஃப் 4. சோ கண்டிப்பா டிவைட் ஆகும். சோ 20 சொல்லிடலாம். இன்னொரு நம்பர் எழுதுங்க சும்மா நார்மலா சொல்லுங்களேன். ஓகேவா, இது நம்பர் 20ல டிவைட் ஆகுமான்னு கேட்டா என்ன பண்ணணும், அந்த நம்பர் 5ல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். ஆமா ஆகும். 5ல 4ல டிவைட் ஆகுமான்னு பார்க்கணும். ஆமா ஆகுது. சோ கண்டிப்பா இது 20ல டிவைட் ஆகும். சோ அடுத்து சொல்லலாம் 20ல டிவைட் ஆகும் அப்படின்னு. ஓகேவா. சோ கண்டிப்பா இந்த வீடியோஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். சோ நிறைய பேர் என்ன கேட்டது டிவைட்கான ஷார்ட்கட் என்னன்னு கேட்டாங்க. டிவைட்கான ஷார்ட்கட் போறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டிவிசிபிள் ரூல் நல்லா தெரிஞ்சாலே நீங்க எந்த ஒரு நம்பரே டிவைட் வரப்ப தைரியமா ஃபாஸ்டா பண்ணலாம்னு சொல்லிக்கிறேன். சோ கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேன். சோ இதை வந்து உங்க ஸ்கூல் பசங்களுக்குலாம் சொல்லிக் கொடுங்க, பக்கத்துல யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஸோ அவங்களுக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ வர போற ஒவ்வொரு நாளையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ சீரியஸா நினைச்சிட்டு படிங்க. ஸோ நம்மளால இந்த யாருக்குள்ள எக்ஸாம் வாங்க முடியும். உங்களோட கனவை பெருசா வச்சு படிங்க, ஒரு சின்ன இதுக்குள்ளே அடைஞ்சிடாதீங்க. ஸோ மேலும் மேலும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி டிவிசிபிள் ரூல் லேர்ன் பண்ண நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் வந்து இன்ட்ரெஸ்டட்னு டைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இன்னும் பெரிய நம்பருக்குமே வீடியோ மேக் பண்ணுறேன். லைக் பண்ணி நிறைய பேத்துக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட ஆப் கணேஷ் மேக்ஸ் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் என்ன கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் அதுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கோர்ஸ் இருக்குது. கீழே இருக்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம மேக்ஸ் ரீசனிங் கோர்ஸில் வந்து நீங்கள் நிறையா லேர்ன் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு செம ஒர்த்தாக இருக்கும்.